ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இல்லை கோமா இருக்க சூர்யா கிட்ட போய் மகா பேச போகிறாங்க. நான் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு மகா சொல்கிறத கேட்ட சூர்யா, தயவு செய்து நீங்கள் வந்து போறியா, நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஏமாத்துக்காரி, பொய் பித்தலாட்டக்காரி, உடம்புலேயே ஊறி போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்ட மகம் கோபப்பட்டு, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, உங்களுக்கு மட்டும் பொய் பேசவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குறீங்க, நீங்கள் மட்டும் தாத்தாவுக்காக என் மேலே அன்பாக இருக்க மாதிரி நடிக்கலையா, இல்லை தாத்தா சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்னை விரும்புகிற மாதிரி நீங்கள் நடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எந்த பொய்யும் சொல்லலையேங்க, எங்கள் அக்காவோட வாழ்க்கைக்காக உண்மையை மறைச்சேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி மகாவும் பேச, பொய் சொல்கிறவங்கள விட பொய் சொல்கிறவங்களுக்கு உடந்தையாக இருக்கவங்க தான் மிகப்பெரிய குற்றவாளியாக இருப்பாங்க. சொல்லிட்டு இருந்தே நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எல்லாருமே தான் சொன்னாங்க நடிக்கிறேன் அப்படின்னு, ஆனால் உண்மையாக நான் நடிக்க ஆரம்பிக்கல. இன்னுமே உன் மேலே நான் உண்மையான அன்பை தான் காட்டினேன் தெரியுமா, அதான் நினைக்கிறேன், ஏன் அதெல்லாம் உன்கிட்ட காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை இப்போவாது உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேனே, தயவு செய்து என் முகத்திலே முழிக்காத, என் கிட்டேயே வராத அப்படின்னு சொல்லிட்டு தோட சூர்யா அங்கேருந்து கிளம்ப, இந்த பக்கம் மகா எல்லாமே வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டுறாங்க. உண்மையாலுமே நம்ம மேலே உண்மையான அன்பை தான் வச்சுருந்தார் போல இருக்கு, நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன தப்பு பண்ண கடவுளை, எதுக்காக என்னை இதை மாதிரி சோதிக்கிறேன், என் வாழ்க்கையும் இதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. பழைய நிலை எப்போ தான் வரும், இவர் எப்போ தான் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க மகாவும். பக்கம் சித்ரா தேவி மாமனாருக்கு உடம்பு சரியில்லாத போனதை அடுத்து நல்லா இருக்கும் போதே அவர்கிட்ட இருந்து நமக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்களை நம்ம எப்படியாவது பேசி வாங்கிடணும் நைஸா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரூம்ல இருக்க சூர்யா சாப்பிடாம இருக்க மகா சாப்பாடு எடுத்துட்டு வந்து சமாதானப்படுத்தி பேசுறாங்க. இப்படிலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா உன் மேல உள்ள கோபம் எனக்கு குறையும் நினைக்கிறியா, இவ்வளோ நாளானாலும் உன் மேல உள்ள கோபம் மட்டும் குறையவே குறையாது அப்படின்னு சொல்றது கேட்ட மகா, மேல எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க, ஆனா நீங்க சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றது கேட்டாலும் சூர்யா வந்து சமாதானமாக மாட்டாரு. கையால சமைக்கிற சாப்பாட்டை என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் சாப்பாட்டை அங்க வச்சுட்டு போறதை பார்த்து என்ன பண்றாங்க, தயவு செய்து சாப்பாட்டை எடுத்துட்டு போயிடுன்னு சொல்றாங்க. மகா மனசுக்குள்ள உங்களை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு கீழே போறாங்க. இல்ல போன மகா சின்னத்தை கிட்ட பேசிட்டு எப்படியாவது சூர்யாவை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. சரி, ராஜலட்சுமி வர தருணத்துல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க அம்மா கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. இல்ல சூர்யா கண்டிப்பா அவங்க அம்மா கொடுத்தா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சின்னத்தை பேசுறது கேட்டு உடனே என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ராஜலட்சுமி அந்த இடத்துக்கு வர, இன்னும் இல்லக்கா மகா சொல்றா ரொம்பவே கோவமா இருக்கா சூர்யா, அதனால நீங்க கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சூர்யா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது கேட்ட ராஜலட்சுமி அதை சாப்பாட்டை எடு, அவர் ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்றது கேட்ட ராஜலட்சுமி, அது உண்மையிலதான் கோவமா இருக்கா, சாப்பாடு தட்டை என் பிள்ளைக்கு நான் சாப்பாட்டை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க சூர்யா கிட்ட. இருக்க சூர்யாமையும் ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து குடிக்க, அந்த சமயத்துல ராஜலட்சுமி வர, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கூப்பிட, சூர்யா என்ன பண்றேன், ஏன் பசியோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்க வர, எனக்கு ஒன்றும் தேவையில்லமா, அந்த மகா சமைச்ச சாப்பாடுலாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னதை கேட்ட ராஜலட்சுமி, நீ ஏன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, இந்த சாப்பாடு மகா சமைச்சதுன்னு பாத்தியா, நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சின்ன தைரி நான் போய் சொல்றேன் இந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா தட்டுக்க, எதுக்காக சின்னத்தை போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன நீ சமைச்ச கஷ்டப்பட்டு நீ இந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சின்னத்தை இப்ப அதுவா முக்கியம், அவர் சாப்பிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு காவிய சொல்றதை கேட்ட சின்னத்தை என்ன பண்றாங்க, இவ்வளோ நல்லவளா இருக்கியம்மா, இவங்க ரெண்டு பேரும் எப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பக்கம் தாத்தா கிட்ட போன சித்ரா தேவி என்ன பண்றாங்க, சொத்தை எப்படியாவது பிரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க ட்ரிக்கா. இந்த மாதிரி அட்வொகேட்டையும் வர சொல்லியிருக்காங்க, அட்வொகேட்டும் வந்து பேசுறாங்க, எல்லா பத்திரத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. சித்ரா தேவி தவிர்த்து எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க, இப்ப என்னப்பா அவசியம், எதுக்காக இப்ப சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற கேள்வி. இந்த பக்கம் ரொம்பவே கோவத்தோட அந்த சூர்யா வக்கீல் கிட்ட இருந்த அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கிழிச்சு போடுறாரு. சித்ரா தேவி ரொம்பவே அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க. அகப்பா சூர்யா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற என்ன அவசியம் தாத்தா வந்துச்சு, இப்போதைக்கு சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற பேச்சு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லி முடிக்கிறாரு சூர்யா. சித்ரா தேவி ரொம்பவே கடுப்பாகி போய் நிக்கிறாங்க.